இன்றைய முக்கிய செய்திகள். வரி விதிப்பால் ஏற்பட்ட விலை உயர்வை திருப்பி வழங்க கோரும் அமெரிக்க மாகாணங்கள். பன்னாட்டு நிறுவனங்களும் நீதிமன்றத்தை நாடுவதால் ட்ரம்புக்கு நெருக்கடி. அமெரிக்காவிடம் சமரசம் செய்து கொண்ட மோடியின் துரோகம் அம்பலம். எப்ஸ்டீன் கோப்புகள் மீதான அச்சம் காரணமா என காங்கிரஸ் கேள்வி. மதுரையில் நேதாஜி பெயர் சூட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார் ஸ்டாலின். 1500 கோடி ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டத்தையும் மக்களுக்கு அர்ப்பணித்தார். அஜித் பவார் மரணத்திற்கு அரசியல் சதியே காரணம் என ரோஹித் பவார் குற்றச்சாட்டு. நியாயம் கிடைக்க மோடியும் அமித்ஷாவும் தலையிட வேண்டும் என கோரிக்கை. வணக்கம். உலக நாடுகள் மீதான அதிக வரி விதிப்பை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் அந்த வரி விதிப்பின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்ட பல பில்லியன் கோடி டாலர் பணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் அமெரிக்காவிடம் அதிக வரி வசூலிப்பதாக கூறி இந்தியா, கனடா, சீனா, மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி என்ற பெயரில் அதிக வரியை விதித்தார். இந்தியாவுக்கு 25% வரியும், ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதால் கூடுதலாக 25% என 50% வரி விதிக்கப்பட்டது. இது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ள இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தின்படி 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ட்ரம்பின் வரி விதிப்பை எதிர்த்து ஜனநாயக கட்சி மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் அமெரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது. அதில் 3 நீதிபதிகள் வரி விதிப்பு செல்லும் என்று கூறிய நிலையில் மற்ற 6 நீதிபதிகள் வரி விதிக்கும் அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து சட்டவிரோதமாக ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்புகள் செல்லாது என்றும் தீர்ப்பு வழங்கினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் உச்சநீதிமன்றத்தின் தேச பக்தியற்ற நீதிபதிகளின் தீர்ப்பு அவமானகரமான ஒன்று என்று கூறினார். தற்போதைய வரிகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் வர்த்தக சட்டம் 1974 பிரிவு 122 கீழ் அனைத்து நாடுகளுக்கும் உலகளாவிய 10% வரி விதிப்பதாக அவர் அறிவித்தார். ட்ரம்ப் வெளியிட்ட புதிய உத்தரவு பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை முதல் 150 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்தியாவுடனான ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அமெரிக்கா இந்தியாவுக்கான தனது ஏற்றுமதிக்கு எந்த வரியும் செலுத்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாடுகளிடம் அதிக வரி வசூலித்ததால் மக்களுக்கு ஏற்பட்ட விலை உயர்வு சட்டவிரோதமானது என்றும் இதுவரை வசூலித்த பில்லியன் கோடி டாலர் வரியை மக்களுக்கு திரும்ப வழங்க வேண்டும் என்றும் இலினாய்ஸ் ஆளுநர் ஜேபி பிரிட்ஸ்கர், கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசாம், நியூயார்க் ஆளுநர் கேத்தி ஹோச்சல் ஆகியோரும் ஜனநாயக கட்சியின் பல்வேறு எம்பிக்களும் வலியுறுத்தியுள்ளனர். ட்ரம்ப் உத்தரவால் குறைந்தபட்சம் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் நிலையில் தங்களிடம் பிடிக்கப்பட்ட பணத்தை திரும்பப் பெற பிரபல பன்னாட்டு நிறுவனங்களான காஸ்ட்கோ, ஆல்கோவா, பம்பிள் பீ உள்ளிட்ட பல நிறுவனங்கள் வழக்குகளை தொடர்ந்துள்ளன. இதனால் ட்ரம்ப் நிர்வாகம் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டிற்கே பெரும் சோதனையாகிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவிடம் திரு மோடி சமரசம் செய்து கொண்டதாகவும் அவரது துரோகம் நாட்டு மக்களுக்கு தற்போது அம்பலமாகி உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தமது எக்ஸ் வலைதள பதிவில் விமர்சித்துள்ளார். 18% வரிக்கு ஒப்புக்கொண்ட நிலையில் பிரதமரால் மீண்டும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும் அவர் மீண்டும் சரணடைந்து விடுவார் என்றும் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். இந்த ஏமாற்றத்திற்கு காரணம் நாட்டின் தெளிவற்ற வெளியுறவு கொள்கையா அல்லது ஒருதலைபட்சமான சரணாகதியா என்று கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்காமல் அவசரப்பட்டு சிக்க வைக்கும் ஒப்பந்தத்தில் விழுந்துவிட்டோம் என்று விமர்சித்துள்ளார். இந்தியாவின் தேச நலன் மற்றும் இறையாண்மையை சமரசம் செய்ய பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? எப்ஸ்டீன் கோப்புகள் மீதான அச்சமா என்று அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ள திரு கார்கே 140 கோடி இந்தியர்களின் சுயமரியாதை, விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களின் நலனை பாதுகாக்கும் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு மோடி வெறும் 18 நாட்கள் காத்திருந்தால் இந்திய விவசாயிகளுடன் நாட்டின் இறையாண்மையும் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி இரவு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான ட்ரம்பின் அறிவிப்பை உறுதி செய்யுமாறு பிரதமரை கட்டாயப்படுத்தியது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இந்தியாவுக்கு சோதனையானது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்தியா, அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் வரும் ஏப்ரல் மாதம் அமலுக்கு வரும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்ட பூஜ்ஜிய வரி சலுகை நாடு முழுவதும் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் 1536 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டம்
போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மதுரை சிப்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் பினாக்கிள் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் புதிய பொறியியல் மையத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். அவரது முன்னிலையில் 1000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் எல்காட் சார்பில் HCL நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து மதுரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நகரின் வடபகுதியையும் தென் பகுதியையும் இணைக்கும் வகையில் வைகை ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் 213 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயர் சூட்டப்பட்டுள்ள அந்த பாலத்தில் பயணித்து அதன் கட்டுமானத்தை அவர் பார்வையிட்டார். கோரிப்பாளையம் நிகழ்ச்சியில் இருந்தபடி சிவகங்கையில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மருது சகோதரர்களின் உருவ சிலையை காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் புதுப்பிக்கப்பட்ட கணினி ஆய்வகத்தை திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து வண்டியூரில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ள பூங்காவை திறந்து வைத்தார். மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர், செல்லம்பட்டி, கள்ளிக்குடி, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி ஆகிய 7 ஒன்றியங்களை சேர்ந்த 11 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 1536 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். வாடிப்பட்டி பேரூராட்சி அலுவலக கட்டடம், அறிவியல் மையம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். இதையடுத்து மதுரையில் நடைபெறும் தென்மண்டல திமுக பாக முகவர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்றார். அஜித் பவார் உயிரிழக்க காரணமான விமான விபத்துக்கு சதி காரணமாக இருக்கலாம் என்று மீண்டும் கூறியுள்ள தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏ திரு ரோஹித் பவார், நீதி கிடைக்க திரு மோடியும் திரு அமித்ஷாவும் உதவ வேண்டுமென கோரியுள்ளார். கடந்த மாதம் 28ஆம் தேதி மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற தனியார் ஜெட் விமானம் பாராமதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அவர் உள்பட 5 பேர் பலியாகினர். இந்த விபத்துக்கு நாசவேலை காரணமாக இருக்கலாம் என்று சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏவும் அஜித் பவாரின் உறவினருமான திரு ரோஹித் பவார் சந்தேகம் எழுப்பியிருந்தார். சட்டவிரோதமாக 2 எரிபொருள் கலன்கள் நிரப்பப்பட்டு கூடுதலாக வைக்கப்பட்டிருந்ததால் விபத்தின் போது அவை குண்டுகள் போல வெடித்ததாக கூறிய அவர், நடந்தது விபத்தா அல்லது சதித்திட்டம் நிறைவேற்றப்பட்டதா என்று கேட்டிருந்தார். விசாரணைக்கு இம்மாதம் 2ஆம் தேதி உத்தரவிடப்பட்டு 20 நாட்கள் ஆன நிலையில் முதல்கட்ட அறிக்கை கூட தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் கூறியிருந்த திரு ரோஹித், விமானத்தை இயக்கிய VSR நிறுவன உரிமையாளர் VK சிங்கை தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளின் அமைச்சர்கள் பாதுகாப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். விசாரணை முடியும் வரை தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பதவியில் இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய திரு ரோஹித், விபத்துக்கு 2 வகையான சதிகள் காரணமாக இருக்கலாம் என்றதுடன் இந்த விவகாரத்தில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். तो 2 टाइप की कॉन्स्पिरेसी हो सकती है, एक तो पॉलिटिकल और कमर्शियल. VSR रिस्पॉन्सिबल है, इसलिए इतने पावरफुल लोग इस कंपनी के पीछे है, DGCA के बहुत बड़े अधिकारी इसके पीछे है. प्रधानमंत्री साहब नरेंद्र मोदी जी और अमित शाह जी ही अजित दादा को न्याय दे सकते हैं. VSR நிறுவனத்துக்கு மாநிலங்களிலும் மத்தியிலும் ஆளும் கட்சிகளின் சக்தி வாய்ந்த பிரமுகர்கள் உதவி வருவதாகவும் திரு ரோஹித் குற்றம் சாட்டினார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சில தினங்களாக அதிகாலை நேரத்தில் காணப்படும் பனியின் தாக்கம் குறைந்து பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் இன்று காலை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் இன்றும், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் நாளையும் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. அதற்கு அடுத்த 3 நாட்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 18ஆம் தேதி 4 படகுகளில் சென்ற மீனவர்கள் 22 பேர் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி அவர்களை கைது செய்து அந்நாட்டு சிறையில் அடைத்தனர். இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் இன்று ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தங்கச்சி மடம் வலசை தெருவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்ட மீனவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. கையில 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த புள்ள போடுற பாடுகளை நீங்க பாத்தீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தாயானது கீழே சாஞ்சதை நீங்க பாத்தீங்க. அவ்வளவு பேருக்கு அந்த உழைப்பின் ஊதியம் இருந்தா தான், அந்த பிள்ளைய வாழ்வு இருந்தா தான், அதனுடைய சம்பாத்தியம் இருந்தா மட்டும் அந்த பிள்ளைகளை பாத்துக்கிற முடியும், குடும்பத்தை பாத்துக்கிறேன். ஆர்ப்பாட்டத்தின் போது மீனவ பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வேலை நிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 1 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை, கோயில்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதையடுத்து டெல்லியின் முக்கிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உலக தாய்மொழி நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமது வலைதள பதிவில் உயிர் கொடுத்து காத்த நம் உயிர் நிகர் தமிழ் மொழியை எத்தனை சிறப்புகள் சொல்லி அழைத்தாலும் தமிழே என்று அழைத்திடும்போது கிடைத்திடும் இன்பம் மகத்தானது என்று தெரிவித்துள்ளார். நம் தமிழை காத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்த்து செழிப்போடு வாழ வைக்க வேண்டியது உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்துடன் தாய்மொழி தின வாழ்த்தை எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அதற்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் திருவள்ளுவர் படத்தை நீக்கிவிட்டார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி, இதுவரை பாஜகவை சேர்ந்தவர்களும் ஆளுநர் போன்றவர்களும் பயன்படுத்தி வந்த படத்தை திரு பழனிசாமி பயன்படுத்தியிருப்பதன் மூலம் அவர் அதிமுகவை அடமானம் வைத்திருப்பது அப்பட்டமாக தெரிவதாக கூறினார். நிலைமையை பார்த்தால் அதிமுகவில் திரு பழனிசாமியை தவிர மற்ற அனைவரும் திமுகவிற்குத்தான் ஆதரவு அளிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்கள் விநியோகம் தொடங்கிய முதல் நாளான நேற்று 2000க்கும் மேற்பட்ட மனுக்கள் விநியோகிக்கப்பட்டன. பூர்த்தி செய்த 200 விண்ணப்பங்களில் 40க்கும் மேற்பட்டவை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மன்னார்குடியில் போட்டியிட திரு டி.ஆர். பாலுவும் 1000 விளக்கு தொகுதியில் அவர் மீண்டும் நிற்க வேண்டும் என சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு சிற்றரசுவும் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படுகின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் தற்பொழுது வறட்சி தொடங்கியதை அடுத்து வனவிலங்குகள் இடம்பெயர்ந்து வருகின்றன. காடுகளில் செடி கொடிகள் காய்ந்து வருவதால் வனவிலங்குகளுக்கு போதிய உணவு கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் ஓடும் மாயார் ஆற்றிலும் தண்ணீர் குறைந்துள்ளதால் வனவிலங்குகள் இடம்பெயர தொடங்கியுள்ளன. சாலைகளை பகல் நேரங்களில் விலங்குகள் கடந்து செல்வதால் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இணையத்தில் சிலர் பதிவிட்டு வருவதாக எழுந்த புகாரை அடுத்து திருப்பூரில் முகாமிட்ட டெல்லி கியூ பிரிவு போலீசார் 6 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 8 செல்போன்கள், 16 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வங்கதேசத்தை சேர்ந்த சிலர் சட்டவிரோதமாக திருப்பூரில் தங்கி பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவர்களுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. வலுவான திமுக கூட்டணியுடன் தற்போது தேமுதிக சேர்ந்தது கூடுதல் பலமாக உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். எவ்வளவு ஆண்டுகளாக எத்தனை பாடுபட்டு ஜெயிலு, போராட்டம், எத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து திமுக திராவிட இயக்கம் வந்திருக்கு. அதனால நரேந்திர மோடி நினைக்கிற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் அவங்க வெற்றி பெற முடியாது, வளரவும் முடியாது. வேதாந்தா குழுமம் தமிழகத்தில் நுழைய இடமளிக்க கூடாது என்று வலியுறுத்திய திரு வைகோ, ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அந்நிறுவனம் முயற்சித்தால் தூத்துக்குடி மக்களை திரட்டி மிகப்பெரிய அறப்போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். அதிமுகவுடன் 5 ஆண்டுகளுக்கு முன்பே கூட்டணியில் இணைந்திருந்தால் தங்களுக்கு 110 இடங்கள் கிடைத்திருக்கும் என்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி பங்கீடு தொடர்பாக இதுவரை பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை என்று தெரிவித்தார்.
திருமணங்களை பதிவு செய்ய பெற்றோரின் ஒப்புதலை கட்டாயமாக்கும் மசோதாவை குஜராத் சட்டமன்றத்தில் அம்மாநில அரசு தாக்கல் செய்துள்ளது. பெற்றோர் ஒப்புதல் இன்றி திருமணங்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதா பல்வேறு தரப்புகளின் கருத்துக்களை கேட்ட பிறகே நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக என்கிற விஷப்பாம்பை அடித்துக் கொள்வதற்கு எத்தனை தடிகள் கிடைத்தாலும் பயன்படுத்துவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தமிழ்நாட்டில் விஷப்பாம்பான பாஜக கூட்டணியை தோற்கடிப்போம் என்று கூறியுள்ளார். பூக்களின் தேவை குறைந்ததால் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பிச்சி, மல்லிகை பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்தது. நேற்று கிலோ 1600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ 650 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனையாகின. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,17,440 ரூபாயாகவும், ஒரு கிராம் 14,680 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 290 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உலக நாடுகள் மீதான அதிக வரி விதிப்பை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் வசூலிக்கப்பட்ட பல பில்லியன் கோடி டாலர் பணத்தை திரும்ப வழங்க வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டிற்கே பெரும் சோதனையாகிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மதுரையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.